ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ப்ரிப்ரேஷன் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ரீவியஸ் இயரில் கேட்ட குரூப் 1 கொஷின் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இது நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சங்க காலத்தில் தமிழகம் முழுவதிலும் கொண்டாடப்பட்ட பண்டிகை எதுன்னு கேட்டிருக்காங்க. சங்க காலத்தில் தமிழகம் முழுவதிலும் கொண்டாடப்பட்ட பண்டிகை எதுன்னா ஆப்ஷன் டி, திருவாதிரை. அடுத்த கொஸ்டின், அமராவதியில் ஸ்தூபி எதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு? அதாவது அமராவதியில் ஸ்தூபி எந்த கட்டிடக்கலை பாணின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, திராவிட கட்டிடக்கலை பாணி. அதே போல் இப்போ ராமர் கோயில் கட்டினாங்க இல்லையா, அது என்ன கட்டிடக்கலை பாணினா நகரபாணி கட்டிடக்கலை. அடுத்த கொஸ்டின், எந்த அரசமைப்பு திருத்தம் புதுச்சேரியை இந்திய ஒன்றியத்தில் சேர்த்ததுன்னு கேட்டிருக்காங்க. புதுச்சேரியை எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் இந்திய இணைத்ததுன்னா 14வது சட்ட திருத்தம். அடுத்த கொஸ்டின், பொறுத்துக கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலி யூனிட் 8-9 கேட்பாங்களே, யூனிட் 8 கொஸ்டின், தமிழ் கொஸ்டின். இது ஆக்சுவலி எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். வாங்க என்னென்னு பார்க்கலாம். திருமுருகாற்றுப்படை. திருமுருகாற்றுப்படை யார் எழுதுனாங்க? எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். திருமுருகாற்றுப்படை நக்கீரர். அதே பொருணராற்றுப்படைன்னு கொடுத்துருக்காங்க. பொருணராற்றுப்படை முடத்தாம கன்னியார். சிறுபானாற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார். குறிஞ்சிப்பாட்டு கபிலர். ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட வாக்கியங்களில் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் பற்றிய சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடுக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது அரசியல் சார்ந்த அமைப்பு. செகண்ட், 1852ஆம் ஆண்டு முதல் செயல்பட தொடங்கியது. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனை நிறுவனர் லக்ஷ்மி நரசு செட்டி. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் தலைவர் அனந்தசாலன் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது அரசியல் சார்ந்த அமைப்புனா கிடையாது. முதலாவது அரசியல் சார்ந்த அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா 1885 என்ன கொண்டு வந்தாங்க, காங்கிரஸ், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தான் முதலாவது அரசியல் சார்ந்த அமைப்பு. ஸோ அப்போ இது ஃபஸ்ட்டு ஒன் தப்பு. அடுத்து 1852 மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் தொடங்கியதுன்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்டு தான். இதோட நிறுவனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசு ஷெட்டின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் கரெக்ட் தான். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் தலைவர் யாருன்னு கேட்டால் அனந்தசாலன்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. அனந்தசாலு எதுக்கு வருவாருன்னு பார்த்தீங்கன்னா மகாஜன சபை, சென்னை மகாஜன சபை அதோட செயலர் தான் அனந்தசாலு வருவார். ஸோ இந்த அப்போ என்ன கரெக்டுனா ஆப்ஷன் சி, செகண்ட் அண்ட் தேர்டு தான் கரெக்டு. அடுத்த கொஸ்டின், கவரும் கலகமும் கையும் தருக்கி இவர் யார் இல்லாகியார், இக்குறள் யாருக்கு அறிவுரை கூறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருக்கு அறிவுரை கூறுதுன்னா ஆப்ஷன் டி, வேந்தர்களுக்கு. அடுத்த கொஸ்டின், மண் வளத்தை மேம்படுத்துதல் மற்றும் மழைநீர் சேகரிப்பை கட்டுப்படுத்துதல் இக்கூற்றுடன் தொடர்புடையது எதுன்னு கேட்டிருக்காங்க. இக்கூற்றுடன் தொடர்புடையது என்னன்னு கேட்டிங்கன்னா பசுமையான புரட்சி. பசுமை புரட்சி கிடையாது, பசுமையான புரட்சி. அடுத்த கொஸ்டின், எந்த சட்டங்கள் சூழ்நிலை கருதி மாநில அரசுகளை மத்திய அரசு கட்டுப்படுத்தும் அதிகாரங்களை கூறுகின்றதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அதாவது ஆர்டிக்கல் 365, 256, 257. அடுத்த கொஸ்டின், காலவரிசைப்படுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. நேரு அறிக்கை எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1928. பூனா ஒப்பந்தம் 1932. சைமன் குழு 1927. கிரிப்ஸ் தூதுக்குழு 1942. இப்போது இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், இந்திய ரிசர்வ் வங்கியின் செயல்பாடுகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. கொடுத்து இது கரெக்டாக என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்திய ரிசர்வ் வங்கியின் செயல்பாடு என்னென்னா நாணயங்கள் மற்றும் ரூபாய் நோட்டு வெளியிடுதல். கரெக்டு தான். அரசாங்கத்திற்கு வங்கியாளராக செயல்படுதல். இதுவும் கரெக்டு தான். நாட்டின் கடன் முறைகளை ஒழுங்குபடுதல். இதுவும் கரெக்டு தான். ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 1, 2, 3 கரெக்டு. அதே மாதிரி இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம், அதாவது சட்டம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1934.
எப்போ உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1935 ஏப்ரல் 1 தான் ரிசர்வ் வங்கி உருவாக்கப்பட்டுச்சு. அதாவது இந்த சட்டத்தின் ரிசர்வ் வங்கி சட்டம் 1934 படி 1935 ஏப்ரல் 1 தான் ரிசர்வ் வங்கி ஏற்படுத்தப்பட்டது. அடுத்த கொஸ்டின், வடக்கு அரைக்கோளத்தில் ஏற்படும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி எந்த திசையில் காற்று சுழலும்னு கேட்டிருக்காங்க. இதற்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, எதிர்கடிகார சுற்று திசையில் தான் காற்று சுழலும். அடுத்த கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த ஆண்டு அமர்வில் வரலாற்று சிறப்புமிக்க பூரண சுயராஜ் அறிக்கையை வெளியிட்டதுன்னு கேட்டால் லாகூர் 1929 லாகூர் மாநாட்டில் தான் பூரண சுயராஜ் அறிக்கையை வெளியிட்டது. அடுத்த கொஸ்டின், கீழ்காணும் சட்டங்களில் எது அடிமைகளின் பட்டயம் என ஜவஹர்லால் நேருவினால் விவரிக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடிமைகளின் பட்டயம் எந்த சட்டம்னா இந்திய அரசாங்க சட்டம் 1935. அடுத்த கொஸ்டின், 1930ஆம் ஆண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியால் சட்ட மறுப்பு இயக்கத்தினை நடத்த செயற்குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியால் சட்ட மறுப்பு இயக்கத்தினை நடத்த செயற்குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னா ஆப்ஷன் பி, எஸ் சத்தியமூர்த்தி அவர்கள். அடுத்த கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளில் எவை மனித இனங்களை பற்றிய சரியான கூற்றுகள்னு கேட்டிருக்காங்க. இனங்கள் என்பது அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ நிரந்தர தனித்துவமான பண்புகளை கொண்ட ஒரு குழுவாகும். இது கரெக்டு தான். மனித இனங்கள் 7 இரத்த வகைகளாக பிரிக்கப்பட்டன. தப்பு. தோலின் நிறம், உயரம், தலையின் வடிவம், முகம், மூக்கு, கண், முடி வகை மற்றும் இரத்த வகை ஆகியவற்றின் அடிப்படையில் இனங்கள் அடையாளம் காணப்பட்டு வகைப்படுத்தப்படுகின்றன கொடுத்துருக்காங்க. இதுவும் கரெக்டு தான். மனித இனங்கள் 7 இரத்த வகைகள் கிடையாது, 4 இரத்த வகைகள் தான். ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 3 கரெக்டு. அடுத்த கொஸ்டின், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது எந்தெந்த பகுதியில் என்ன பழங்குடியின மக்கள் எந்த வகை பழங்குடியின மக்கள் வாழ்ந்திருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. காரோ மக்கள் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் தான். கூகி மக்கள் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மிசோரத்தில் தான். தோடர் இன மக்கள் தமிழ்நாட்டில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரியில். மிரி இன மக்கள் அருணாச்சல பிரதேசம் தான். ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ முடிஞ்சுது. இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.